வணக்கம், நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, செல்வியிடம் கையும் புலமாக மாட்டப்பட்ட இனியா ஆகாஷை காதலிக்கிறது தெரிய வந்துடுமோ என்ன விஷயத்த டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து இனியா ஈஸ்வரிக்கு வந்து ஒரு கால் எடுத்து வந்து எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஈஸ்வரி வந்து உண்ட அம்மா கேட்க சொன்னாலன்ற மாதிரி கேட்டது வந்து ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு இப்போ என்ன அக்கறை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோபமாக பதில் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உடனே வந்து இனியா வந்து இல்லை பாட்டி நான் தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி. பிறகு வந்து கோபி ஈஸ்வரி அம்மா கிட்டேருந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. பின் வந்து இனியா வந்து டேடி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களான்ற மாதிரி கேட்டால் அதுக்கு வந்து கோபி வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம், நீ பாட்டி வந்து நீ பாட்டி வந்து என்ஜாய் பண்ணிட்டு வான்ற மாதிரி சொல்லாது. பின்னர் வந்து ஈஸ்வர் வந்து பாக்கியா பண்ண மாதிரி இல்லை அந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து உருவாக்கிய கையில் வந்து காசு வந்த உடனே வந்து ஆளே மாறிட்டார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து மூஞ்சி லட்சம் மாதிரியா பதில் சொல்கிறது இந்த மாதிரி கோபமாக சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கோபி வந்து அம்மா ஒருத்தருக்கு வந்து விருப்பம் இல்லைன்றத தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேலும் வந்து யாரையும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து கோபி வந்து கிச்சனுக்கு போய் வந்து தண்ணி குடிக்கிறாரு. அப்போ தான் வந்து கொடுத்த கிஃப்ட் வந்து பார்க்குறாரு. அப்போ தான் வந்து அவருக்கு வந்து தெரியுது நம்ம கொடுத்த கிஃப்ட் வந்து பாக்கியா பார்க்கல. பிறகு வந்து யோசிக்கிறாரு, அது சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வந்து கிஃப்ட்டை பார்க்கணுன்ற மாதிரி தனக்கு தானே வந்து சொல்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து நான் எழுதிய ஒரு லெட்டரை வந்து வாசித்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிஃப்ட்டை வந்து ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. பின்னர் வந்து ரேஷ்மா வந்து பாக்கியாவிடம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கோபியோட சேரணுன்ற மாதிரி என்ன இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாக்கியா வந்து இதே கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு வந்து இனியா வந்து இந்த செல்வியின் வந்து மகளை வந்து ஆகாஷோட வந்து ரகசியமாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது அப்போ திடீர்னு வந்து செல்வி வந்து நிற்கிறாங்க. அதான் இந்த எபிசோடு ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இன்றைக்கி கொண்டு போவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.